ஒருவேளை இது சம்பவித்து விட்டால் உன் ஃபியூச்சர் எப்படி இருக்கும், வயசாயிட்டு நான் என்ன செய்வேன், பல காரியங்களை கொண்டு வந்து நம்முடைய மூளையிலே போடுவான். நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் நம் அறிவை சார்ந்ததல்ல. நம்முடைய அறிவை சார்ந்து நாம் நடக்கிற பொழுது நாம் கண்டிப்பாக பிரச்சனைக்குள்ளாவோம். பரிசுத்த ஆவியானவரை நடத்துதலின்படி நாம் வாழுகிறவர்களாக இருப்போமானால் நம்முடைய பாதைகள் சரியா இருக்கும். அல்லேலூயா. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. நம்ம யாரு? தேவனுடைய புத்திரர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள். பிள்ளைகள் என்பது ஒரு அனுபவம். தேவன் நம்மை வளர்த்து கொண்டு வந்து புத்திரராய் நிறுத்துகிறார். நம்மைத்தான் நம்பி இருக்கிறார். ஒரு தகப்பன் எப்படி வளர்ந்து முதிர்ந்து வருகிற தன்னுடைய பிள்ளையை கொண்டு தன்னுடைய காரியங்களை செய்ய முற்படுவாரோ அதை போலத்தான் தேவன் புத்திரரை கொண்டு தம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். எப்பொழுதும் குச்சி மிட்டாயும் பஞ்சு மிட்டாயும் வாங்கி கொடுத்து சின்ன பிள்ளைகளை போல வாப்பா வாப்பான்னு ஓட்டுகிற அனுபவம் அல்ல. ஒரு நாளிலே நான் பிறக்கும் போது பிள்ளைகளா இருந்தோம். நாம் வளரும்படி தேவன் விரும்புகிறார். அதுதான் பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். திருவசனம் தான் நம்மை வளர்க்கிற ஞானப்பால். அல்லேலூயா. ஒரு பாடல் தெரியுதோ தெரிகிறது இல்லையோ, இணைந்து பாடுவோம், கற்றுக்கொள்ளுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலோ உயர்த்தி வைத்தது. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தில் பாடலானது. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததெல்லாம் உயர்த்தி வைத்தது. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தில் பாடலானது. தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும். நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானது. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததெல்லாம் உயர்த்தி வைத்தது. என்னை சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்னை சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. ஹல்லேலூயா. அந்த கிருபை விவரிக்க முடியாது. எனக்கு கிடைச்ச கிருபை, உங்களுக்கு கிடைச்ச கிருபைய நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியுமா? இதுதான் 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 இல்ல. ஏனென்றால் தகுதி இல்லாத ஒருவனுக்கு கொடுக்கப்படுகிறது தான் கிருபை. ஹல்லேலூயா. நம்மை தேடி வந்து நம்மை ரட்சித்து நம்மை மீட்டு நம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் நிறுத்தி உன்னதங்களில் அவரோடு கூட நம்மை அமர பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கிருபை பெரியது. அதுதான் வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. ஹல்லேலூயா. அந்த கிருபையை விவரிக்க முடியாது. அந்த கிருபையை நாம சொல்லி முடியாது. இது சொல்லி தீராது. அதை நாம் புரிந்து கொள்ள கூட முடியாது. நாமே புரிந்து கொள்வதற்கு சிரமப்படுவோம் என்றால் இந்த உலகம் அந்த கிருபையை எப்படி புரிந்து கொள்ளும்?
உலகம் நம்மை பைத்தியம் என்று நம்மை நினைக்கும். இந்த உலகம் நம்மை பைத்தியக்காரன் என்று கூட நினைக்கலாம். இந்த உலகத்தின் ஞானம் எனப்படுவது தேவனுக்கு பைத்தியமாயிருக்கிறது. தேவனுடைய ஞானம் எனப்படுவது இந்த உலகத்துக்கு பைத்தியமாயிருக்கிறது. அந்த ஞானத்தை விளங்கிக் கொள்ளும்படி தேவன் நமக்கு கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டவரை இரட்சகராக தெய்வமாக கொண்டதுனால எத்தனை பேர் நாம் சந்தோஷமா இருக்கிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பின்னணி நம்முடைய குடும்ப பின்னணி கிடையாது. இயேசு கிறிஸ்துவே நம்முடைய பின்னணியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. He is our background. அந்த பேக்ரவுண்டின் அடிப்படையில் தான் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அந்த பேக்ரவுண்டின் அடிப்படையில் தான் நாம் முன்னேறுகிறோம். அந்த பேக்ரவுண்டின் அடிப்படையில் தான் நமக்கு எல்லாமே சம்பவிக்கிறது. நாம யார் என்றால் பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகள். இந்த பூமியிலே நாம் அந்நியரும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை இந்த பூமிக்குரிய எந்த காரியத்தோடும் சம்பந்தப்பட்டதல்ல. இந்த பூமிக்குரிய விஷயங்கள் அறிவு சார்ந்தது. நம்முடைய வாழ்க்கை பரலோக ராஜ்யத்தின் அந்த பரலோகத்தின் அந்த சட்ட திட்டங்களின்படி அதை சார்ந்த வாழ்க்கை. ஆகவேதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. இந்த உலகத்திலே நமக்கு பல காரியங்கள் அறிவுபூர்வமாக, விஞ்ஞான ரீதியாக, மருத்துவ ரீதியாக சொல்லப்படுகிறது. இவைகள் நம்மை கட்டுப்படுத்த முடியாது. ஆகவே இந்த உலகத்தின் சட்டம், நாட்டின் சட்டம் என்னை கட்டுப்படுத்தாது என்று சொல்லி தவறு செய்ய சொல்லவில்லை. அதற்கும் இதற்கு சம்பந்தம் இல்லை. உலகத்தின் நீதி வந்து இருக்கிறது. இப்படி இருந்தா இன்ஃபெக்ஷன் ஆகும், மெடிக்கலா வச்சுக்கிட்டுங்களேன். இப்படி இருந்தா சுகர் வரும், இப்படி இருந்தா அது வரும், இப்படி இருந்தா அது வரும், இது வரும். உலகம் அறிவை சொல்லிக் கொண்டே இருக்கிறது. இவைகளையெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நாம் மேற்கொண்டு பரலோகத்தின் சட்ட திட்டம் தான் இந்த கர்த்தருடைய வார்த்தை. இதன்படிதான் நமக்கு நன்மைகள், ஆசீர்வாதங்கள் வந்து சேரும். இதுல நாம ஸ்ட்ராங்கா இருக்கணும். எங்க அப்பாவுக்கு சுகர் இருக்கு, எனக்கு கண்டிப்பா வரும் என்று வழிமேல் வெளி வைத்து எப்போதும் அநேகர் காத்திருப்பார்கள். இப்ப வயசு 55 ஆச்சு, 56 ஆச்சு, 57 ஆச்சு, 60 ஆச்சு, நிச்சயம் வந்துடும். இது உலகத்தின் அறிவு. இது உலகத்தின் அறிவு. நாம் மறுபடியும் பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. நம்ம யாரும் மறுபடியும் பிறந்தவர்கள். We are born again. எப்படி மறுபடியும் பிறந்தோம்? எப்படி பிறந்தோம்? எப்படியோ பிறந்தையா, சீக்கிரம் இடத்தை காலி பண்ணி நீ வேற கேள்வி கேட்டுக்கிட்டு அப்படின்றீங்களா? எப்படி மறுபடியும் பிறந்தோம்? நீங்க மறுபடியும் பிறந்தவர்களா இல்லையா? பிறந்தவர்கள். எப்படி பிறந்தோம்? ஞான ஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட இப்ப எப்படி இருக்கிறோம்? உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். நான் அந்த பழைய பிரசாத் கிடையாது. நான் செத்தவன். நான் யாரு? செத்தவன். நம்ம ஊர் பாஷையில செத்தவன். ஏன்னா உயிரோடு இருக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட உயிரோடு எழுப்பப்பட்டவன். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம எங்க இருக்கிறோம்? உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இங்க சாதாரணமானவர்களா, விசேஷமானவர்களா? விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. இதை மறக்கவே கூடாது. இதுதாங்க நம்ம அடி நாதமே. உலகத்துல பிறந்தவனுக்கு இதெல்லாம் நடக்கும், செத்தவனுக்கு இதெல்லாம் நடக்காது. செத்து போய் ஒருத்தரை கடத்தி வச்சிருந்தா அவர் எப்படி இருப்பாரு? நீ என்ன பாட்டு பாடினாலும் சரி அவர் பாட்டுக்கு இருப்பார். அதே போல இவைகள் எதுவும் நம்மை பாதிக்காது. தேவன் நம்மை நடத்துவார். தேவன் நமக்கு 46 சங்கீதம் வாசிச்சோம். தேவன் நமக்கு பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாகும். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் நாம் பயப்படோம். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். நமக்காக ஒரு நதி உண்டு. யார் தேவனுடைய நகரம்? நாமே தேவனுடைய நகரமாக இருக்கிறோம். நாமே உன்னதமானவர் வாசம் பண்ணும் ஆலயமாக இருக்கிறோம். நமக்காகத்தான் நதி. எப்படி ஏதேன் தோட்டத்திலே தேவன்
நதிகளை உண்டு பண்ணி அவைகளை கொண்டு அந்த தோட்டத்தை பராமரித்தாரோ, இந்த தோட்டத்துக்கு அது பிரயோஜனமா இருந்ததோ, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவராகிய நதியை தேவன் நமக்குள் ஓட பண்ணி இருக்கிறார். சகலவித கனி விருட்சங்களும் அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் இருந்தது. ஆதாம் அதை இழந்து போனான். பாவத்தினாலே இந்த உலகத்திலே பாவம் பிரவேசித்தது. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே இழந்து போன அந்த ஏதேனை மீட்டுக் கொடுத்திருக்கிறார். நாம் ஏதேனில் இருக்கிறோம், தேவனோடு இருக்கிறோம், தேவ உறவில் இருக்கிறோம். சூழ்நிலைகள் நம்மை மேற்கொள்ள முடியாது. அன்னைக்கு ஒருவர் சொன்னார், பிரச்சனை தான் ஒன்ன பார்த்து பயப்படணும். பிரச்சனை நமக்கு வருகிறதுனால் பிரச்சனையில் நாம் மாட்டிக்கொள்ளவில்லை, பிரச்சனை தான் நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டு. ஹல்லேலூயா. பிரச்சனை இப்ப எங்க மாட்டிக்கிச்சு? கர்த்தருடைய பிள்ளை கையில மாட்டிக்கிட்டு. பிரச்சனைக்கு பிரச்சனையா, கர்த்தருடைய பிள்ளைக்கு பிரச்சனையா? தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரை வெறும் தேவன் என்று வேதம் சொல்லவில்லை, எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமராயிரு. பயப்படாதே, நீ பயப்படாத. ஒருவனும் இங்க ஆபிரகாம் எங்கேயோ இருந்து வந்தவன், ஆனா அவனை ஒருத்தரும் தொட முடியல. காரணம் தேவ பாதுகாப்பு. தேவன் ஆபிரகாமோடு இருந்தார், தேவன் ஆபிரகாமை நடத்தினார், அவனை கொண்டு தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. எப்படா 11 ஆகும்? ஐயா வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கு. நம்ம முகத்துல ஒரு நிமிஷம் கூட துக்கமே இருக்க கூடாது. நம்ம துக்கமா இருக்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஏன்னா ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் தேவன் நம்மை நிரப்பி இருக்கிறார். அதான் பவுல் எழுதுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். மறுபடியும் உங்களுக்கு சந்தோஷமா இருந்தா அடுத்த வசனம் என்ன சொல்லுது? உங்கள் சாந்தவனம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பார். சந்தோஷமா இருந்தா சாந்தவனம் இருக்கும். சிடு இருந்தோம்னா, துக்கமா இருந்தோம்னா, யாராவது ஏதாவது வந்து கேட்டா என்ன சொல்லுவான்? வேலையை பாரு, நீ வேற, நானே நொந்து நூலாகி போயிருக்கிறேன், நீ வேற, அது இதுன்னுட்டு பிள்ளைகிட்ட கோவப்படுறோம்ல. ஏன் தெரியுமா? நம்ம சந்தோஷமா இல்ல, சந்தோஷமா இருக்க தெரியல, சந்தோஷமா இருக்க நம்ம பழக்கல. கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். சும்மா வெறும் ஜெபம் மட்டுமல்ல, கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அனுதினமும் நாம் வாசிக்கிறவர்களாக, தியானிக்கிறவர்களாக நானும் இருக்கணும், நீங்களும் இருக்கணும். ஹல்லேலூயா. அது நம்மை வாழ வைக்கும். ஏன்னா அந்த வார்த்தையில ஜீவன், உயிர் இருக்கு. உயிர் இருக்கிற ஒரு பொருள் சும்மா இருக்காது, அது அசைஞ்சுக்கிட்டே இருக்கும், அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனுடைய வார்த்தை வேலை செய்யும். கர்த்தருடைய வார்த்தை நமக்காக யுத்தம் பண்ணும். கர்த்தருடைய வார்த்தை நமக்கான நன்மைகளை கொண்டு வரும். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளை நித்தியத்துல கொண்டு சேர்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மா எதையோ வச்சு ஓட்டிடலாம், ஒப்பேத்திடலாம்னு நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்போம். ஆனால் அதுதான் பவுல் எழுதுகிறார், காலத்தை பார்த்தால் போதகராயிருக்க வேண்டிய நீங்கள், உங்களுக்கு இன்னைக்கும் மூல காரியங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. காலத்தை பார்த்தா, ஐயா நான் இத்தனை வருஷம் விசுவாசி, நாங்கள்லாம் அந்த காலத்துல இப்படி செஞ்சோம் அப்படி செஞ்சோம், நாங்க உழுப்புல அது விழுந்துச்சு இது விழுந்துச்சு, ஒண்ணும் விழல. காலத்தை பார்த்தா நம்ம எல்லாம் போதகரா இருந்திருக்கணும், அவ்வளவு வசனம் தெரிஞ்சிருக்கணும். நம்ம இன்னைக்கு கத்திரன் தாழ்ச்சியிடையே சின்ன பிள்ளைகள் சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டு கதையை ஓட்டுகிற அனுபவம் அல்ல. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை அது வெறுமையாய் திரும்பாது. ஏன்னா அது போயிட்டு நான் அந்த வேலையை முடிக்காம திரும்பாது. அது திரும்பவே வெறுமையாய் திரும்பாது, அனுப்பின காரியமாய் வாய்க்கும். உங்க வாழ்க்கையில என்னைக்கெல்லாம் ஆண்டவர் பேசியிருக்காரோ, எப்பெல்லாம் பேசினாரோ, அது எதுவா இருந்தாலும் சரி, இன்றைக்கு வரைக்கும் நிறைவேறாம இருக்கலாம், ஆனால் நிறைவேறியே தீரும். ஹல்லேலூயா.
எத்தனை பிரசங்கம் கேட்டிருப்போம், ஒரு நாள் கூட என் ஆண்டவர் பேசுனதே கிடையாது அப்படின்னு சொல்றவங்க கையை தூக்கி ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா, வெரி குட். பாத்தீங்களா, கர்த்தர் பேசவே இல்லை போல. தேவன் பேசுகிறார், எப்படியும் பேசுவார். பாட்டுல பேசுவார், ஆராதிக்க நேரத்துல பேசுவார், நான் தனி ஜபம் பண்ணும்போது பேசுவார், வேதத்தை தியானிக்கும் போது பேசுவார். அவர் பேசிக்கொண்டேதான் இருக்கிறார். அநேக வேளைகளிலே ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லும் பொழுது என்கிட்ட ஒரு நாள் அவர் பேசினதே இல்லையே, ஆனா அவர் பேசிக்கொண்டேதான் இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் டைரக்டா வந்து இந்த வந்து ஆண்டவர் நின்று ஏதாச்சும் சொல்லுவோம்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது, வார்த்தையினால் பேசுகிறது. ஒரு நாள் டைம் போயிட்டே இருக்கு, வசனத்துக்குள்ளே வருது. ஒரு நாள் தூத்துக்குடியில பயங்கரமான பிரச்சனைகள், எல்லாம் இழந்து போன நிலை. அப்ப நம்மகிட்ட இருந்தது ஒரு M80, அது எப்படியாவது ஓடிடும், அதை எப்படியாவது ஓட்டிடுவோம்னு வைங்களா. ஏன்னா M80க்குரிய ஒரு பெரிய ஒரு நல்ல தன்மை என்னன்னா, எந்த நிலையில் இருந்தாலும் அது மனரம்யமா ஓடும் இந்த வண்டி. ஏன்னா இப்போ அது கிடையாது அந்த வண்டி, அதனால நமக்கு அது ஓடும். அப்படி பெட்ரோல் போட்டு அப்படி வர்றேன். ஆண்டவரை பார்த்து இப்படியே கேட்டேன், என்னதான் எதிர்பார்க்கிறீங்க எங்ககிட்ட, இல்ல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க, இப்படியே கேட்டேன், என்ன எதிர்பார்க்கிறீர் அப்படின்னு. அப்பொழுது ஒரு ஒரு பொலிரோ ஜீப் போனுச்சு. அதுக்கு பின்னால எழுதியிருக்காங்க, கர்த்தருக்கு பரிசுத்தம். அவ்வளவுதான், வசனம் இல்ல, ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தருக்கு பரிசுத்தம். ஹல்லேலூயா. எப்படி பேசுறாரு பாருங்க. நான் கேள்வி கேட்டேன், ஒரு செகண்ட்ல பதில். ஒரு ஜீப்பை கொண்டு வந்து அது அதுவும் டீசல் போட்டுட்டு எனக்கு முன்னாடி போகுது, நான் பின்னாடி போறேன். கர்த்தருக்கு பரிசுத்தம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பரிசுத்தம்னா என்ன? We are separated people. நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். சும்மா ஏதோ கூட்டத்தோட கோயிந்தா போட்டு போற வாழ்க்கை அல்ல. We are separated people. நாம் தனித்துவமானவர்கள். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். ஏனோக்குடைய பிள்ளைதான் இந்த உலகத்திலேயே அதிகமான வாழ்நாட்கள் வாழ்ந்தவர். There is an uniqueness. நம்ம வாழ்க்கையில தேவன் தனித்துவங்களை கொண்டு வருவார். நமக்கு அதுல நம்பிக்கை கிடையாது. நானாவது தனித்துவமா இருக்கிறதாவது வாய்ப்பே கிடையாது. ஆண்டவரே சொன்னாலும் அது உமக்கு விளங்காது, உமக்கு தெரியாது என்று சொல்லி நாம் ஆண்டவரையே உட்கார வைத்து விடுகிறோம். நாம் தனித்துவமானவர்கள். இயேசு கிறிஸ்துவை நமக்குள் வைத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். ஆகவேதான் நாம் தனித்துவமானவர்கள், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிலேயாம் எவ்வளவுதான் சபிக்க முயன்றாலும் அவனால தேவ ஜனத்தை சபிக்க முடியவில்லை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று கண்டபோது பிலேயாமுக்கு புரிஞ்சு போச்சு, இவர்களை சபிக்க முடியாது. தேவன் சபியாதவனை நான் சபிப்பது எப்படி? தேவன் நம்மளை சபித்திருக்கிறாரா, ஆசீர்வதித்திருக்கிறாரா? சிலுவையில என்ன செஞ்சா? நமக்காக சாபமானா. நம்முடைய சாபத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு, நியாயப்பிரமாணத்தின் சாபம், இப்ப நியாயப்பிரமாணத்தின் படி கணக்கு போட்டா மொத்த சாபமும் என் தலைமையிலதான் இருக்கும். அவங்களோட சாபத்தையும் டெய்லி தூக்கிக்கிட்டே சர்ச்சைக்கு வரணும், தூக்கிக்கிட்டே போறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து எனக்காக சாபமாகி என் சாபத்தை எல்லாம் ஏத்துக்கிட்டு அந்த நியாயப்பிரமாணத்தை சொல்லப்பட்டிருக்க ஆசீர்வாதம் அச்சனை எனக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டார். ஹல்லேலூயா. There was an exchange, மேலா. That happened in Calvary. கல்வாரி சிலுவையிலே ஒரு எக்ஸ்சேஞ்ச் மேலா நடந்தது. ஆகவேதான் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம்தான், யாதொரு மாற்றமும் இல்லை. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஹல்லேலூயா. நீ
என்னை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், நீர் என்னை காண்கிற தேவன். நம்முடைய சூழ்நிலைகளின் நடுவில், நம்முடைய பிரச்சனைகளின் நடுவில், தேவைகளின் நடுவில் யாரும் பார்க்கல என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, தேவனுக்கு ஆகார் ஒரு பெயர் கொடுத்தார், எல்ரோயி, நீ என்னை காண்கிற தேவன். இந்த ஆகார் ஒரு எகிப்து தேசத்து பெண்மணி. பார்வோனுடைய வீட்டிலே, பார்வோனுடைய அரண்மனையிலே அவள் ஒரு அடிமையாக இருந்தவள் என்று சொல்லுகிறார்கள். பலர் பலவிதமாய் சொல்லுகிறார்கள். அவள் ஒரு அடிமையாக வறுமையின் நிமித்தம் தன் பெற்றோரால் விற்கப்பட்டவள் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆகார், அவன் ஆபிரகாம் ஒரு பஞ்சத்தின் நிமித்தம் எகிப்துக்கு போன பொழுது, இந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். எகிப்துக்கு போன பொழுது அவள் சாராள் மிகுந்த அழகுள்ள பெண்மணி என்று கண்டு அவளை அந்த மற்றவர்கள் ராஜாவுக்கும் அந்த பார்வோனுக்கு முன்பாக புகழ்ந்த போது அவளை அவன் எடுத்துக்கொண்டான். ஒரு காரியம் அதற்கு காரணம், ஆபிரகாம் அவளை சகோதரி என்று சொல்லியிருந்தார். ஆனால் அவள் அந்த சாராளை தனக்கென்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்த பொழுது தேவன் அநேக வாதைகளினாலே பார்வோனை வாதித்தார். இதையெல்லாம் இந்த ஆகார் பார்த்திருந்தால் அந்த ஆபிரகாமையும் சாராளையும் பிரியப்படுத்துவதற்காக அநேக வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், ஒட்டகங்கள் எல்லாவற்றையும் பார்வோர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அந்த வேலைக்காரிகளின் ஒருத்திதான் அந்த ஆகார். அந்த ஆகார் தேவன் இவர்களுக்கு செய்ததை பார்த்திருந்தவள். அவர்களுக்கு கொடுத்து விட்டபடியினால் மறுபடியும் திரும்பி கானான் தேசத்துக்கு வருகிறார்கள். அவள் அந்த சாராளுக்கு அடிமையாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆபிரகாமோடு தேவன் அநேக காரியங்களை பேசி இருந்தார். அதற்கு முந்தின அதிகாரத்திலே, நீ எனக்கு அதற்கு முந்தின அதிகாரம் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொன்னார். அடுத்த அதிகாரத்திலே 15ஆம் அதிகாரத்திலே நீ பயப்படாதே என்று சொன்னார். அப்பொழுது ஆபிரகாம் அவரை பார்த்து கேட்கிறார், இந்த தமஸ்கு ஊரானாகிய எலியேசரின் வீட்டு விசாரணை கர்த்தனாக இருக்கிறார், இவன் எனக்கு சுதந்திரவாளியாக இருப்பானா? ஆண்டவர் சொன்னார், இல்லப்பா, அவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்த்த பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி என்று பல காரியங்களை அவனோடு தேவன் பேசுகிறார். இதை நான் எதினால் அறிவேன் என்று அவன் கேட்ட பொழுது தேவன் அவனோடு உடன்படிக்கையும் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிற தேவன். நம் காரியங்கள் விளங்கிக் கொள்ளாமல் இருக்கும் பொழுதும், நாம் ஆண்டவர் நமக்குண்டு என்ன செய்ய போகிறார் என்பதை புரியாமல் இருக்கும் பொழுதும் தேவன் நம்மோடு உடன்படிக்கை பண்ணி நம்மை புரிய வைக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. 16ஆம் அதிகாரம் இவ்வளவு பேசியாகிவிட்டது. தேவன் இப்படி இருப்பார்கள், உன் சந்ததி இப்படி இருக்கும், உன் சந்ததி எகிப்திலே 400 வருஷம் அங்கே இருப்பார்கள், பின்பு மிகுந்த பொருட்களோடு புறப்பட்டு வருவார்கள். வெரி கிளியர் கட். ஆண்டவர் பேசிவிட்டார். எல்லாம் முடிஞ்ச பிறகு பழைய குருடி கதவை திறடின மாதிரி 16ஆம் அதிகாரத்துல சாராய், அப்போது அது வரைக்கும் அவள் சாராள் அல்ல, சாராய் பேசுகிறாள். இனி எனக்கு சந்ததியை பற்றி உடன்படிக்கை பண்ணிட்டாரு, பேசிட்டாரு. சாராய் ஆபிரகாமை நோக்கி 2ஆம் வசனம், நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும். ஹல்லேலூயா. வீடு யாரால கட்டப்படணும்? வீடு கட்டுவதற்கு யாரை தேவன் அழைத்தார்? சாராயைத்தான் அழைத்தார். அவளை சாராயாய் மாற்றினார், ஆபிரகாமை ஆபிரகாமாய் மாற்றினார். நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவதினால் இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் ஆபிரகாம் எனப்படும். இங்க பிளான் போட்டா, அவளால் உன் வீடு கட்டப்படும். பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஆகார் தான் கர்ப்பவதியான பொழுது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினார். அவ இருந்த நிலை கொஞ்சம் மாறின உடனே நாச்சியார் என்ன செஞ்சா? அற்பமாய் எண்ணினார். அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் மாறும், ஆசீர்வாதங்கள் வரும், எல்லாம் வரும். நீங்க 10 கார் வச்சிருப்பீங்க, போங்க வச்சுக்கிடுங்க, எங்க விடுவீங்களோ எனக்கு தெரியாது.
வச்சுக்கிட்டுங்களேன். அப்ப என்ன வரும்? பெருமை ஒரு நாள் வந்துவிடக் கூடாது. அடுத்தவர்களை அற்பமாய் எண்ணிவிடக் கூடாது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். நமக்கு இருக்கிறதை வைத்து மற்றவனை அற்பமாய் எண்ணிவிடக் கூடாது. இது தேவன் ஈவாய் கிருபையாய் கொடுத்தது. ஆனால் இது தேவ திட்டம் இல்லை. தேவ திட்டம் 15ஆம் அதிகாரத்தில் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே, உன் என்றால் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறக்கிற பிள்ளைதான் அந்த கர்ப்ப பிறப்பு. இஸ்மவேல் அல்ல. இஸ்மவேலுக்காக ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அதையும் தேவன் கேட்டார். இங்கே ஆகார் கொடூரமாய் நடத்தப்படுகிறாள். தன் நாச்சியாரால் அவள் துன்பப்படுத்தப்படுகிறாள். நாச்சியாரை விட்டு அவள் ஓடி போகிறாள். ஜீவன் தப்ப ஓடி போகிறாள். எங்கே போவது என்று அவளுக்கு தெரியவில்லை. ஓடுகிறாள். ஆனால் அவளுடைய ஓட்டத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார். அவர் நீதியுள்ள தெய்வம், நீதியுள்ள நியாயாதிபதி. இங்கே பிரச்சனை ஆகாரின் பேரில் இல்லை. ஆகார் எந்த தவறும் செய்ய வேணால் அடிமை. தன் எஜமானி சொன்னதை கேட்டுத்தான் ஆக வேண்டும். அந்த அடிமை ஓடுகிறார். கொடூரமாய் நடத்தப்பட்டதினாலே எங்கே செல்வது என்று தெரியாமல் ஓடுகிறார். ஆனால் கர்த்தருடைய தூதனானவர் அவளை அங்கே ஒரு நீரூற்றண்டையிலே காண்கிறார், சந்திக்கிறார். ஹல்லேலூயா. 2 கேள்விகளை ஆகாரிடத்தில் தேவன் கேட்கிறார். நீ எங்கே இருந்து வருகிறாய்? நீ எங்கே போகிறாய்? எங்கே இருந்து வருகிறாய் என்று அவள் கேட்ட கேள்விக்கு அவளால் பதில் கொடுக்க முடிந்தது. எங்கே போகிறாய்? பதில் சொல்லலவா? என் நாச்சியார் இடத்திலிருந்து நான் ஓடி வருகிறேன், என் நாச்சியாராக சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்று சொன்னார். எங்கே ஓடுகிறாய்? எங்கே போகிறாய்? பதில் இல்லை. பதில் இல்லை. பதில் இல்லை. எங்கே போவது என்று தெரியாதவள் அந்த வனாந்திரத்திலே நிற்கிறார். அவளுக்கு பாதை தெரியவில்லை. அங்கே ஆண்டவர் அவளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். பின்னும் ஆண்டவர் அவட்ட பார்த்து சொன்னாரு, நீ மறுபடியும் திரும்பி போய் உன் நாச்சியார் அண்டையிலே அடங்கி இரு. ஏன்னா நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், அவன் உனக்கு இஸ்மவேல் என்று அவனுக்கு பெயரிடுவாய் எல்லாம் சொல்லிவிட்டான். ஆனா இது நீ ஓடி போகிற நேரம் அல்ல, நீ அடங்கி இருக்க வேண்டிய நேரம். நீ இந்த ஆசீர்வாதங்களை பெற வேண்டுமானால் நீ உன் நாச்சியாரண்டை அடங்கித்தான் இருக்க வேண்டும். அடங்கி இருப்பதுதான் அநேக வேளைகளிலே நமக்கு இருக்கிற மிகுந்த கஷ்டம். ஹல்லேலூயா. அடங்கி இருக்க விரும்புகிறோமா? சில வேளைகளில் சூழ்நிலைகள் கடினமா இருக்கலாம், விட்டுட்டு ஓடிடலாம் இருக்கோம். கர்த்தர் வைத்த இடம் எது? கர்த்தர் வைத்த ஸ்தானம் எது? அதில் நிறுத்திருப்போமானால் இந்த ஆகாருக்கு தேவன் சொன்ன வார்த்தைகள் அவள் திரும்ப போய் நாச்சியார் கையின் கீழ் அடங்கி இருந்ததினால்தான் அவளுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் வந்தது. அவளுக்கு பெரிய சந்தோஷம். அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். தேவனால் கர்த்தருடைய தூதனானவர் என்று எழுதப்பட்ட இடம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. கிறிஸ்து இயேசுவே இறங்கி வந்து அவளை சந்தித்து அவளுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து நமக்காகவும் எங்கே இருந்து வருகிறோம் என்று தெரிந்த நமக்கு எங்கே போகிறோம் என்ற டெஸ்டினேஷன் தெரியாததினாலே தவித்துக் கொண்டிருந்த நமக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கல்வாரியிலே அவர் ஜீவ தண்ணீர் ஊற்றாக நமக்கு வெளிப்பட்டு நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராய் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அடங்கியிரு, திரும்பி போய் அடங்கியிரு. This is not the time. இது நீ ஓடுவதற்கான நேரம் அல்ல. உன் வயிற்றில் ஒரு குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது ஆபிரகாமின் வித்து. ஆனால் வாக்குத்தத்தத்தின் சந்ததி அல்ல. நாம் தான் வாக்குத்தத்தத்தின் சந்ததி. அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் தான் வாக்குத்தத்தத்தின் சந்ததி. பவுல் எழுதுகிறார், அந்த சந்ததி கிறிஸ்துவே. கிறிஸ்துவின் சந்ததியிலே ஆபிரகாமோடு நாமும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். சாராள் ஓடினாள், மறுபடியும் அடங்கி இருந்தாள்.
காலங்கள் வந்த பொழுது இஸ்மவேல் பிறந்தார். இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள். 86வது வயதிலே அவன் பிறக்கிறான். 100வது வயதிலே ஈசாக்கு பிறக்கிறார். மறுபடியும் பிரச்சனை. சாராளை தேவன் நகைக்க பண்ணினார். தான் சொல்லியிருந்தபடியே சாராளின் பேரில் தேவன் கடாட்சமானார். உங்கள் பேரிலும் என் பேரிலும் தேவன் எதை சொல்லி இருக்கிறாரோ ஏற்ற வேளை வரும் பொழுது அது அவர் கடாட்சம் வைப்பார். அது நடந்து தீரும். இஸ்மவேல் அல்ல, ஈசாக்கே பிறப்பார். ஈசாக்கே வாக்குத்தத்தத்தின் சந்ததி. இஸ்மவேல் அல்ல. இஸ்மவேல் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதினால் அவன் வாக்குத்தத்தத்தின் சந்ததி இல்லை. நீங்களும் நானுமே அந்த வாக்குத்தத்தத்தின் சந்ததி. அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. புரியுதா? ஹல்லேலூயா. அடங்கி இரு, அடங்கி இரு. காலம் வரும். ஒன்று அடங்கி இருக்கணும், இன்னொன்னு நெவர், ஒரு நாளும் இஸ்மவேலை பெற்று விடாதபடி வாக்கு தத்தத்தின்படியான ஆசீர்வாதங்கள். நாம ஒன்ன செஞ்சு ஒரு காரியத்தை செய்துவிட்டு இது தேவன் தந்தார் என்று சொல்லுவது இஸ்மவேல். தேவனே தருவதுதான். ஈசாக்கு வேணுமா? இஸ்மவேல் வேணுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை இஸ்மவேலின் வாழ்க்கை அல்ல, ஈசாக்கின் வாழ்க்கை. வாக்கு தத்தத்தின்படி பிறந்தவன். நாம் வாக்கு தத்தங்களின்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். வாக்கு தத்தத்தின்படி ஆசீர்வதிக்கப்பட்டு மறுபடியும் 21ஆம் அதிகாரத்திலே ஒரு பிரச்சனை வருகிறது. இஸ்மவேல் ஈசாக்கை பரியாசம் பண்ணுகிறான். என்ன பரியாசம் பண்ணிருப்பான்னு யோசிச்சு பார்த்தேன். ரொம்ப வயசு சென்று பிறந்ததுனால தாத்தா பிள்ளைன்னு கூப்பிட்டுருக்கலாம், பாட்டி பிள்ளைன்னு கூப்பிட்டானோ என்னமோ தெரியல. அது பைபிள்ல இல்ல. ஈசாக்கு பரியாசம் பண்ணப்பட்டார். அதனால சாராள் போய் மறுபடியும் ஆபிரகாம் மட்டும் சொல்றார், இந்த அடிமை பெண்ணை அவன் பிள்ளையை அனுப்பிவிடும். இந்த காரியம் ஆபிரகாமுக்கு துக்கமாயிருந்தது. ஆண்டவர் ஆபிரகாமோடு இடைப்பட்டார். நீ இப்பொழுது சாராள் சொல்வதை கேள். நீ அன்னைக்கு ஐயாடிக்கு சொல்ல, நீ அன்னைக்கு கேட்டில்ல, அன்னைக்கு கேட்டில்ல. நான் இவ்வளவு 15ஆம் அதிகாரம் பூரா உன்கிட்ட பேசி உன்கிட்ட உடன்படிக்கை பண்ணி எல்லாம் செஞ்சு உன் சந்ததி இவ்வளவு இருக்கும்போது சொன்ன பிறகு 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே உன் வேலையை ஆரம்பிச்சியப்பா. அன்னைக்கு சாராய் சொன்னது நீ கேட்டாய், இன்னைக்கு கேள், அனுப்பிவிடு. அவனை அனுப்பி விடுவது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். இஸ்மவேலை ஹேண்டில் பண்றது ஓ வேலை இல்லை, ஈசாக்கை ஹேண்டில் பண்றதுதான் ஓ வேலை. ஈசாக்கை வளர்ப்பதுதான் உன் வேலை, இஸ்மவேல் அல்ல. இஸ்மவேலான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அது எப்பொழுதுமே நமக்கு பேடனா தான் இருக்கும். ஈசாக்கு பேடனா இருக்க மாட்டான். என வாக்கு தத்தத்தின்படி பிறந்தவன். இஸ்மவேல் வாக்கு தத்தத்தின்படி பிறந்தவன் அல்ல, அவன் மாம்சத்தின்படி பிறந்தவன். மாம்சமும் ஆவியும் ஒரு நாளும் சேராது. ஆவியும் மாம்சமும் போராடிக்கிட்டே தான் இருக்கும். அப்ப மாம்சத்தை என்ன செய்யணும்? சாகடிக்கும். ஆவிதான். இஸ்மவேல் அல்ல, ஈசாக்கு தான். அவள் போகிறாள். ஆபிரகாம் ஒரு துருத்தி தண்ணீரை தோள் மேல ஏற்றி கூட்டிட்டு போற பையனுக்கு கிட்டத்தட்ட 16 வயது இருக்கலாம் என்று நினைக்கிறேன். ஈசாக்கு எத்தனை வயசோ அந்த 14ஓட அதை கூட்டிக்க வேண்டியதான். போற வழியில ஆபிரகாம் கொடுத்தது தீர்ந்து போயிற்று, முடிஞ்சு போச்சு. ஆபிரகாமின் வித்தா இருக்கிறதுனால் தேவன் அவரை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம் வற்றி போயிற்று, முடிந்து போயிற்று. பிள்ளை சாக போகுது. சூறை செடியின் கீழ் விட்டு விட்டு அம்பு எரிகிற தூரத்தில் அழுதால் பிள்ளை இருக்கிற இடத்திலே அதன் அழுகை சத்தத்தை தேவன் கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். உங்களை காண்கிற ஒரு தேவன் உண்டு. உங்கள் பிள்ளையின் சத்தத்தை கேட்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு உண்டு. என்ன நடந்துச்சு?
21ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவன் வானத்திலிருந்து, தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அதன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை கையினால் பிடித்துக் கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன். தேவன் அவனுடைய கண்களை திறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே அவளை கண்டார், இங்கே அவனுடைய கண்களை திறந்தார். இன்றைக்கும் தேவன் நம்முடைய கண்களை திறக்க விரும்புகிறார். ஒருவேளை சூழ்நிலையின் நடுவிலே திக்கு தெரியாமல் நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். பிரச்சனையின் பாதையிலே எந்த பாதையிலே போவதென்று முடிவெடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கலாம். முடிந்தது என்று முடிவரை எழுதியிருக்கலாம். அன்னைக்கு ஆண்டவர் பார்த்து கேட்கிறார், பிரசாதே, உனக்கு என்ன சம்பவித்தது? உனக்கு என்ன சம்பவித்தது? பிள்ளையின் அழுகையை தேவன் கேட்டார். ஆகாரின் கண்களை கர்த்தர் திறந்தார். அந்த ஊற்று, நீரூற்று அங்கதான் இருந்துச்சு. ஆனா அவன் கண் திறக்கப்படாததினாலே இந்த சொல்யூஷன் அவன் பார்க்க முடியல. ஒரு சொல்யூஷன் கர்த்தர் வைத்திருக்கிறார், கண் திறக்கப்படல, கண்கள் திறக்கப்படல. அந்த சொல்யூஷன் அவளால் பார்க்க முடியவில்லை. ஆண்டவர் வைத்திருக்கிற சொல்யூஷன் நிரந்தரமானது. அது ஆபிரகாம் கொடுத்த அந்த துருத்தி தண்ணீர் அல்ல, அது வற்றாத நீரூற்றை அவர் வைத்திருந்தார். இன்று வரைக்கும் அந்த ஊற்று இருக்கிறது, ஜம்ஜம் ஊற்று. ஹல்லேலூயா. இன்றைக்கும் அந்த 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 ஊற்றின் தண்ணீர் தித்திப்பாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். தேவன் வைத்திருக்கிற ஒரு சொல்யூஷனை பார்க்கணும்னா கண்கள் திறக்கப்படணும். பிழையம் சொன்னால் கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, கண்ணை கர்த்தர் திறந்துட்டார். இப்ப அவன் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுவரைக்கும் அவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்த விதம் வேறு. கண் திறக்கப்பட்ட போது அவன் பார்த்த விதம் வேறு. அவர்களை பரவி போகிற ஆறுகளைப் போல பார்த்தான். நதியோரத்திலே நாக்கப்பட்ட சந்தன மரங்களைப் போல பார்த்தான். ஒரு குருடனை இயேசு தொட்டார். தொட்ட போது நடக்கிற மனிதர்களை மரங்களைப் போல பார்த்தார். மறுபடியும் தொட்டார், பார்வை தெளிவாயிற்று. தேவன் நம்முடைய பார்வையை, நாம் பார்வையை அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை எல்லாம் நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்திரணும். கண்களை திறந்திரணும் என்பது நம்முடைய ஜெபமாயிருக்க வேண்டும். நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். கண்கள் திறக்கப்படாவிட்டால் தேவன் வைத்த சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியாது. பிள்ளை செத்து போகும். ஏன்னா ஆபிரகாம் கொடுத்தது தீர்ந்து போயிற்று. எங்க அப்பா எங்களுக்கு கொடுத்ததெல்லாம் எவ்வளவு காலி பண்ண முடியுமோ காலி பண்ணி நாங்கெல்லாம் வலிச்சு உடைச்சு எல்லாம் சோதி முடிச்சிட்டோம். அதே கதை தான். God gave me a solution. தேவன் எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தார், கண்களை திறந்தார். இன்னைக்கு வாழ்கிறோம். உங்க முன்னால நின்று மைக்க பிடிச்சு பிரசங்கம் பண்றதுக்கெல்லாம் அதெல்லாம் கூட்டி ஒண்ணு, அதெல்லாம் எந்த விதத்திலும் லாயக்கே இல்லை. தேவன் நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் வைத்த சொல்யூஷனை பார்க்கணும்னா, தீர்வை காண வேண்டுமானால் கண்கள் திறக்கப்பட வேண்டும். பவுலின் கண்களை தேவன் திறந்தார். சீரிப்பாய்ந்தவன் கண்களை அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான் என்று அனனியாவை அனுப்பி பவுலை தேவன் தொட்ட பொழுது அவன் கண்களில் இருந்து செதில்கள் விழ ஆரம்பித்தது. கண் திறக்கப்பட்ட போது இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். இயேசுவை வெறுத்தவர், இயேசு கிறிஸ்து அல்ல என்று சாதித்தவர். ஆனால் இயேசுவை கிறிஸ்து என்று நிரூபிக்கிறவனாக அவன் கண்கள் திறக்கப்பட்ட போது மாறினான். ஹல்லேலூயா.
நீங்களும் நாம் தான் கிறிஸ்துவானவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். நாம் சாட்சி, வேதம் அந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள் என்று சொல்லவில்லை. நீங்க தான் விட்னஸ். உங்க பார்த்தா அவருக்கு விட்னஸ். நீங்களும் நானும் தான். எல்லாத்துக்கும் நாம தான் விட்னஸா இருக்கணும். பொறுமையா இருக்கிறதுல நம்ம தான் விட்னஸா இருக்கணும். அதுதான் ரொம்ப கஷ்டம். ஒரு சின்ன சம்பவம், நான் போன வாரம் பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடுறதுக்கு நின்னேன். அப்ப அந்த இதுல போய் போடுங்கன்னு சொல்லி தூத்துக்குடியில. ஆனா அங்க ஒரு ஆளும் இல்லை. அப்ப இன்னொரு வண்டிக்கு போட்டாங்க. நான் தப்பாய் புரிந்து கொண்டேன். அது டீசல் போடுறாங்க, நான் போடுறது பெட்ரோல். டக்குன்னு டென்ஷன் ஆயிடுச்சு. நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு தவறாய் புரிந்து கொண்டு டக்குன்னு பாரு வண்டி எங்க பூட்டி சாவி எடுத்துட்டு போயிருவேன். என்ன தேடி நீ வர தட்டாப்டான்ட்டேன். பேசியிருக்க கூடாது. ஆனா பாருங்க, ஆண்டவர் அங்கேயும் அந்த பெட்ரோல் போடுற பிள்ளை கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகல. ஏன் சார் கோவப்படுறீங்க? கோவப்பட்டு எதுக்கு சார் உங்க உடம்ப கெடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அப்பொழுது என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் அந்த பிள்ளைய வச்சு நம்மளை உணர்த்திடுறாரு. உடனே சொன்ன, ஆண்டவரே நான் செஞ்சது தப்புதான். தேவன் அப்படி செயல்படுகிறவர். ஹல்லேலூயா. தேவன் நம்மை நடத்துகிறவர். தேவன் நமக்கு உதவி செய்கிறவர். அன்னைக்கு ஒரு சொல்யூஷன். கண்கள் திறக்கப்பட்ட போது, எப்படி பவுலின் கண்கள் திறக்கப்பட்டு செதில்கள் விழுந்த பொழுது அவன் அறிய வேண்டிய சத்தியத்தை அறிந்து கொண்டு அவனை கொண்டு தேவன் நிருபங்கள் எழுதினார். ஆகவேதான் சமாரியா ஸ்திரீயினிடத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ அவரை அறிந்திருப்பாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். ஆண்டவரை அறிகிற அறிவு மிகுந்த அவசியம், மிகுந்த அவசியம். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை நஷ்டம் குப்பையும் என்று எண்ணுகிறேன். பவுலுக்கு எத்தனையோ காரியங்கள் இருந்தது, அவைகளை அவன் நஷ்டமாய் எண்ணினான். ஆனால் ஆண்டவரை அறிகிற அறிவை மேன்மையாக எண்ணினான். அதனால்தான் அவன் அப்போஸ்தலனாக மாறினான். இத்தனை நிருபங்களை எழுதினான். தேவன் நம்மை கொண்டும் செயல்பட விரும்புகிறார். தேவன் நம்மை கொண்டும் அவர் காரியங்களை செய்ய விரும்புகிறார். செய்ய வேண்டியதெல்லாம் எங்கே போகிறோம் என்று தெரியாமல் ஒருவேளை நின்று கொண்டிருக்கிறீர்களோ, தேவன் உங்களை காண்கிறார். அவர் நம்மை காண்கிற தேவன். அவர் நம்மை காண்கிற தேவன். எல் ரோய், எல் என்றால் ஆண்டவர், ரோய் என்றால் காண்கிறவர். அவர் காண்கிறவர் மாத்திரமல்ல, கண்களை திறக்கிறவர், சொல்யூஷனை உண்டு பண்ணுகிறவர், தீர்வை காண வைக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை மேன்மைப்படுத்துகிறவர். தேவன் நம்மோடு பேசி இருக்கிறார். ஒருபோதும் சூழ்நிலைகள் வரும் பொழுது எசேக்கியாவின் கண்ணீரை தேவன் கண்டார். அவனுக்கு ஆயுசு நாட்களை 15 வருடம் கூட்டினார். உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்னார். பின் பகுதியில் அவன் எழுதுகிறான். அவன் சுகமான பின்பு அவன் எழுதுகிறான், என் காரியத்தை உன் பேரில் சாட்டி விட்டேன், அதை நீர் மேற்போட்டுக் கொள்ளும். அவர் எனக்கு வாக்கு அருளினார், ஆதியின் பிரகாரமே செய்தார். நான் என்ன சொல்லுவேன்? என் ஆயுசு நாட்கள் எல்லாம் என் ஆத்துமத்தின் கசப்பை நினைத்து நடந்து கொள்ளுவேன். கடந்து வந்த பாதைகளை ஒருபோதும் நாம் மறந்துவிடக் கூடாது. எவ்வளவு ஆத்மாவின் கசப்பு தேவன் எவ்வளவு அதிகமாய் ஆசீர்வதித்து கொண்டு வந்திருக்கிறார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அந்த கசப்பை நான் நினைத்து நடந்து கொள்ளுவேன் என்று சொல்லி அவன் எழுதி வைத்தான். ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயத்திலே பாடுவோம் என்று எழுதி வைத்தான். ஆண்டவரே, நான் உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதிப்பேன், உமக்கு நன்றி சொல்லுவேன். என் ஆத்துமத்தின் கசப்பை நினைத்து நடந்து கொள்ளுவேன். ஆண்டவரே, என் சாக கடந்தேன், என் கண்ணீரை பார்த்து என் விண்ணப்பத்தை கேட்டு எத்தனை முறை விடுவித்திருக்கிறார், எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறார். இதையெல்லாம் மறந்துவிட்டு இது என்னால் என்று நாம் சொல்லுவோம் என்றால், ஆத்துமத்தின் கசப்பை கசப்போடு ஆத்துமத்தின் வருத்தத்தோடு வாழுவதல்ல, அதை நினைத்து வாழுவது. ஹல்லேலூயா. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஜீவன் ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே,
ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுவே. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுவே. பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரை எந்த தேவா, எல்லாரும் பாடுவோம். ஜீவனாகியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரை எந்த தேவாகியே, ஜீவனாகியே பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என்னை சகத்தரே, ஆசீர்வாதியும் என்னை சகத்தரே. ஆவியின் வருங்களினா என்னை நீரப்போம், ஆவியின் வருங்களினா என்னை நீரப்போம். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா.